ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குதிரைவாலி பொங்கல் தான் செய்ய போகிறோம். அது இந்த டம்ளரில் மெஷர்மெண்ட் பாருங்கள். இந்த டம்ளரில் ஒரு அலாக்கு எடுத்திருக்கேன். இது 2 பேர் சாப்பிட்லாம். இதில் ஒரு அலாக்கு. இது நம்ம அந்த சிறு பருப்பு சிறுபருப்பு 1/4 கப்பு எடுத்திருக்கேன், 1/4 டம்ளரு. இது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிருவோம். குக்கர் நல்லா காயட்டும். இது நம்ம 5 நிமிஷம் ஊற வச்சு நம்ம நல்லா கழுவி ஒரு 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துருவோம். இது குதிரைவாலி. இதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இப்போ நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க, நிறைய வேண்டாம். கொஞ்சம் நெய் விட்டுட்டோம், 2 ஸ்பூன் நெய் விட்டோம். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிளகு போட்டுடலாங்க. மிளகு பொரியிட்டோம். மிளகு பொரிஞ்ச அப்புறம் சீரகம் போட்டுடலாம். இப்போ பெருங்காயம் கொஞ்சம் போட்டுடலாங்க. பருப்பு போட்டிருக்கேங்க டேஸ்ட்டுக்கு. பொடிசாக கட் பண்ணி வச்ச இஞ்சி எல்லாம் போட்டோம்னா அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும் பொங்கலுக்கு. கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க, நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கி இருக்காங்க. இதே டம்ளரில் 1/2 கப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு குதிரைவாலி அரிசியும் 1/2 கப்பு வந்து சிறுபருப்பும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் 4/2 கப்பு தண்ணி ஊற்றலாங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 3 பங்கு ஊற்றினா தான் அது கொஞ்சம் நல்லா குழஞ்சி நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. இதில் கொஞ்சம் நம்ம கொத்தமல்லியும் தூவி விட்டுக்கலாங்க. கொத்தமல்லி போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கணும். கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம இந்த அரிசி போட்டுடலாம். இது பாரம்பரியமிக்க அரிசிங்க. இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் சாப்பிட்ருக்குறாங்க. ஆனால் இப்போது கொஞ்ச நாள் அதெல்லாம் ரொம்ப கிடைக்காம இருந்தது. இப்போ இதெல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் எல்லா ஸ்டோர்லேயுமே கிடைக்கிது. அதனால் நீங்கள் இதை வாங்கி வாரம் ஒரு நாள் ஆச்சு செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடிடுவோங்க. 3 விசில் வந்த உடனே எடுத்துடலாம். மூடி போட்டு மூடிடுவோங்க. விசில் போட்டுருவோம். இது 3 விசில் வரட்டங்க. 3 விசில் வந்த உடனே நல்லா குழஞ்சி நல்லா பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடும். 3 விசில் வரட்டும். விசில் வந்துருச்சு. இது ஹேரும் நல்லா வாங்கிருச்சு. இப்போ நம்ம விசில் எடுத்துட்டு திறந்து பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. குதிரைவாலி பொங்கல். இது மேலே தண்ணியாக இருக்குதுன்னு கொஞ்சம் பயப்படாதீங்க. ஏன்னா நல்லா வெந்து நல்லா குழஞ்சி இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் ஃபேன் காற்றுல வச்சோம்னாக்கா கொஞ்சம் ஆறுச்சுன்னா கெட்டி ஆகிடும். அவ்வளோதான். சூப்பரான நெய் பொங்கல், குதிரைவாலி நெய் பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம தாத்தா காலத்துலலாம் பாட்டி தாத்தாலாம் இதை செஞ்சு சாப்பிட்டு 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க. நாமளும் இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டாதான் நம்ம உடம்பும் நல்லா இருக்கும். அதனால் வாரத்தில் ஒரு நாள் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், சூப்பரான குதிரைவாலி நெய் பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு உடம்பை பார்த்துக்குங்க, சந்தோஷமாக இருங்க. இதே மெத்தடில் வாரத்தில் ஒரு நாளாச்சும் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. குதிரைவாலி சிறுதானிய பொங்கல் எல்லாம். குதிரைவாலி சிறுதானிய பொங்கல் நெய் பொங்கல் ரெடி பண்ணியிருக்கேங்க. அது காம்பினேஷனாக நாங்கள் கேப்சிகம் சட்னி பண்ணியிருக்கோம். ஒயிட் சட்னி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது போல் நீங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.